அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன் வாழ்வியல் ஆராய்ச்சி வகுப்பில் இது 4வது வகுப்பு. போன வகுப்பில் 29வது அத்தியாயம் 59வது அத்தியாயம் 21வது வசனத்தை பார்த்துட்டு வர சொல்லியிருந்தாங்க. அது என்ன வசனன்றதை பார்ப்போம். இது எதுக்காகனா, குர்ஆனுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி நம்மளாம் இருக்க வேண்டிய அடிப்படை தகுதிகள் அப்படின்றத பற்றி இந்த ஆயத்தில் வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் என்னன்ட்டு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. இதுக்கு அர்த்தம் என்னென்னு பார்த்தோன்னா, நபியே, நாம் மலையின் மீது இந்த குர்ஆனை இறக்கியிருந்தோமையானால் அல்லாஹ்வுடைய அச்சத்தால், அதாவது அல்லாஹ்வுடைய சொல்லுங்கிற அச்சத்தால் அது நடுங்கி பிளந்து போவதாக கண்டிருப்பீர்கள். மேலும் மனிதர்களை சிந்திக்கும் பொருட்டு இத்தகைய உதாரணங்களை நாம் அவர்களுக்கு விளக்குகிறோம். இதை உதாரணமாக கொண்டு அல்லாஹ் என்ன சொல்ல வரான்னு பார்த்தோம்னா, அதாவது மலைங்கிறது எவ்வளவு கடினமானது, அந்த மலையே அந்த திருக்குர்ஆனுடைய வசனங்களை கேட்டு, அதாவது அல்லாஹ்வுடைய வார்த்தையை கேட்டு சுக்குநூறாக பிளந்து உடைஞ்சு போகுதுன்னா, அப்போ நம்ம உள்ளமும் அந்த அளவுக்கு சுக்குநூறாக உடைஞ்சு போகிற அளவுக்கு இருந்தால் தான் மனசில் உள்வாங்க முடியும் குர்ஆனை அப்படிங்கிறதுலேருந்து விளங்க முடியுதுன்னு சொன்னாங்க. அதாவது மனிதர்கள் உள்ளமும் கடினமான உள்ளமாக இருந்துச்சுன்னா, அதாவது குர்ஆன் வசனங்களை கேட்டு எந்த ஒரு மன சஞ்சலமோ மன உறுத்தலோ, எந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைகள்ன்ற ஒரு அச்சமோ இல்லாமல், எந்த இதுவுமே இல்லாமல் அது ஒரு சாதாரண வார்த்தைகள் மாதிரி போனோம்னா அது நம்ம மனசில் ஏற்றுக்க முடியாது. மனசுக்குள்ளே போகாது அந்த குர்ஆன். அதுபோல் மலை எப்படி சுக்குநூறாக உடஞ்சி நொறுங்குதோ, அதுபோல் ஒவ்வொரு குர்ஆன் ஆயத்தை படிக்கும்போதும் வசனங்களை படிக்கும்போதும் நம்ம மனநிலையும் நம்மளோட மனசும் சுக்குநூறாக இலகி உடஞ்சி போகணும். அந்த ஒரு தகுதி இருந்தால் தான் குர்ஆனை நம்ம முழுமையாக உள்ளே இறக்க முடியும். இன்னொரு உதாரணமாக உஸ்தாத் சொன்னாங்க, மண் பண்பட்டதாக இருந்தால் தான் அது மண் தண்ணீரை உள்ளே இழுத்துக்கிட்டு மனிதனுக்கு நிறைய பலன் தரும். அதுபோல் குர்ஆன்லேருந்து நம்ம பயன்பெறணும்னா, மாற்றம் பெறணும்னா, அதுக்கு நம்மளோட தயாரிப்பு நிலை என்ன, அதாவது உள்ள குர்ஆனை உள்வாங்கிற அளவுக்கு நம்மளோட உள்ளம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான உதாரணத்துக்காகத்தான் இந்த மலை மீது இறக்கியிருந்தால் மலை எப்படி சுக்குநூறாக உடஞ்சி நொறுங்குமோ, அதாவது அந்த அல்லாஹ்வுடைய வசனத்தை உள்வாங்கி எப்படி சுக்குநூறாக உடஞ்சி நொறுங்குமோ, அதுபோல் மனிதர்கள் உள்ளமும் எவ்வளவு உறுதியாக இருந்தாலும், அதை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதை உருகிய நிலையில் மாற்றக்கூடிய அளவுக்கு குர்ஆன் வசனங்களை நம்ம உள்ளத்தை மாற்றிக்கிட்டால் தான் அந்த குர்ஆன் வசனங்களை நம்ம தெளிவாக உள்வாங்கி அதுபடி செயல்பட முடியும் நம்ம. அதுபோல் இறைவனோட படைப்பு எல்லாமே, அதாவது வானங்கள், பூமிகள், மலைகள், இறைவனோட படைப்பு எல்லாமே அதாவது ஒரு வழிகளை அல்லாஹ் சுஜூது செய்து தான் இருக்கிறது. அது எப்படி சுஜூது செய்யுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கனால அது சுஜூது செய்யலை, அல்லாஹ் துதிக்கலைன்ற அர்த்தத்தில் நம்ம புரிஞ்சிக்கக்கூடாது. அல்லாஹ் அதை எப்படி வைத்திருக்கிறானோ அதன் இயல்பின் அடிப்படையில் அது எந்த நோக்கத்துக்காக படைக்கப்பட்டதோ, அது எந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் ஒவ்வொரு படைப்பும் இறைவனுக்கு முன்னாடி சிரம் பணிந்து வணங்கணும்னு அல்லாஹ் விதிச்சிருக்கானோ அது மாதிரி வணங்கிட்டு தான் இருக்குது. மலை எவ்வளோ உறுதியானது, அது குர்ஆன் வந்த உடனே அது இயல்பு எப்படி வெளிப்படுகிறதுன்னு குர்ஆன் முன்னாடி நொறுங்கி போயிடுது. நொறுங்கி போகிறனா அது அர்த்தம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய உறுதியானவன், பெரும் பலம் கொண்டவன், 500 வருஷம் 1000 வருஷமாக அந்த இடத்துல நிலை பெற்று இருந்தவன், முன் அனுபவம், என் பலம், என் கலந்த வரல, அப்படிலாம் மலையை பேச முடியாது. குர்ஆனுக்கு முன்னால் நான் நிற்க முடியாது. குர்ஆன் வந்த உடனே மலை என்ன, நான் ஒன்றுமே இல்லைப்பா, நான் ஒன்றும் இல்லை மலையை சொன்னாலும் சரி, குர்ஆன் கிட்ட வந்த உடனே இது வரைக்கும் எனக்கு எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி, நான் மலையில் நான் தூசி துகள் தான் அப்படிங்கிற மாதிரி, அந்த மலையே அவ்வளோ உறுதியான மலையே நான் தூசி துகள் தான், நீ தான் என்னை படைச்ச, நான் நொறுங்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன், இல்லை நீ தானே என்னை உருவாக்குன, திரும்பி என்னை மலையாக இருக்கணும் உருவாக்கிக்கோப்பா அப்படின்னு ஒரு அர்ப்பணிப்பு, அந்த மலை ஒரு அர்ப்பணிப்பு கொடுக்குதுல்ல இறைவனோட வார்த்தை, அதாவது என்னை படைச்ச ரப்புக்கு அர்ப்பணிப்பு கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி நம்மளும் குர்ஆன் அணுகும்போது ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட, இறைவனோட வார்த்தைகள் அப்படிங்கிற அர்ப்பணிப்பு உணர்வோட நம்மளும் அந்த அர்ப்பணிப்பை கொடுத்து உள்ளே நுழைஞ்சாதான் நம்ம கருத்துக்களை உள்வாங்க முடியும், இறைவன் என்னன்னு சொல்கிறான்றது உள்வாங்க முடியுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ மலை தன்னை அர்ப்பணிச்சிக்குது, அதாவது இறைவனோட வார்த்தைக்கு முன்னாடி நான் ஒன்றுமே கிடையாது, எவ்வளோ பெரிய மலையாக இருந்தாலும் நான் ஒன்றுமே கிடையாது, இறைவனோட வார்த்தைக்கு முன்னாடி நான் முழுமையாக கட்டுப்படுறேன், நீ என்ன மலையாக உருவாக்கணும்னு நினைக்கிறியோ மலையாக உருவாக்கிக்கோ, மண்ணாக உருவாக்கணும்னு நினைக்கிறியோ மண்ணாக உருவாக்கிக்கோ, நான் வெறும் தூசி தான்ப்பா அப்படிங்கிறது தன்னை தாழ்த்தி தன்னை அர்ப்பணித்து அந்த குர்ஆன் வசனத்துக்காக தன்னை அர்ப்பணித்து அந்த மலையை நொறுங்குற அளவுக்கு இருக்குன்னா, இப்போ நம்மளும் அதே மாதிரி அர்ப்பணித்து அந்த இறைவனோட வசனத்தை கேட்டு நொறுங்குற அளவுக்கு
அதை கடைபிடிக்கிற அளவுக்கு வேறு எந்த மாற்று கருத்தும் சொல்லாத அளவுக்கு நம்மளும் நம்மளோட உள்ளத்தை தயார்படுத்தி வச்சா தான் நம்மளுக்கும் அந்த குரான் வந்து உள்ளத்தில் சென்றடையும். அதுபோல் எவ்வளோ பெரிய நான் அதிகாரி, நான் முதலாளி, நான் வந்து முதலமைச்சர், ஜனாதிபதி, என்ன எனக்கு மேலே எனக்கு கீழே அந்த எந்த இதுவுமே கிடையாது. குரானுக்கு முன்னாடி நம்ம வரும்போது அந்த பழைய சிந்தனைகள்லாம் அழிச்சிட்டு குரான் எப்படி என்ன டிசைன் பண்ணட்டும் அப்படி வந்துச்சோ, அந்த மலை எப்படி வந்துச்சோ அதே மாதிரி நம்ம போயிட்டு குரானை அணுகணும். நான் ஒன்றுமே இல்லைப்பா, இதுக்கு முன்னாடி நான் வந்து குரானுக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வார்த்தைகள் உள்வாங்கிறதுக்கு மனசை தயார்படுத்திக்கிட்டு நம்ம வந்து குரானை படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். அதே போல் ஒவ்வொரு முறையும் படிக்கிறப்ப வந்து நான் இதை படிச்சுட்டேன் முடிச்சிட்டேன் அப்படின்ற நிலை வரக்கூடாது. நம்ம வந்து ஒவ்வொரு வசனத்தை படிக்கும்போதும் இதிலேருந்து இன்றைக்கி புதுசாக வேறு ஒரு இதை கற்றுக்கிட்டேன்ற வந்து உணர்வோடு படிக்கணும். இதை படிச்சுட்டேன் முடிச்சிட்டேன் அப்படின்னா நம்ம அறிவு வளராது. அதனால் வந்து ஒவ்வொரு தடவையும் படிக்கிறப்ப வந்து புதுசாக ஏதோ படிக்கிற மாதிரி, அதுவும் எதுவுமே தெரியாமல் படிக்கிற மாதிரி நம்ம படித்து அந்த குரானோட வசனங்களை அணுகணும். அது மாதிரி இது எனக்கு நான் ஒன்றுமே இல்லை, எனக்குன்னா எனக்கு தனி சிந்தனை கிடையாது, நான் விரும்பிய மாதிரி உலகம் விரும்பிய மாதிரி அனுபவத்தில் நடந்து கொண்ட மாதிரி இனிமேல் இருக்கக்கூடாது, குரான் என்ன சொல்லுதோ அதுதான் நான் அப்படின்ற மனநிலையை மாற்றிக்கிட்டால் தான் நம்ம வந்து குரானாக வாழ முடியும். இதுக்கு முன்னாடி இருந்த விருப்பங்கள், அனுபவங்கள், பழக்கங்கள், சிந்தனை, நம்பிக்கை, நான் சரி என்று நினைத்த விஷயங்களை கூட அனைத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, அதான் நம்ம இதெல்லாம் சரியாக தான் செஞ்சுருக்கோம் அப்படின்ற நினச்சிட்டு இருந்த விஷயத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, இனிமேல் என்னை உருவாக்க போகிறது குரான் தான் அப்படின்ற முழு மனநிலையோடு உள்ளே இறங்கி உள்வாங்கி படித்து அந்த மனசை தயார் பண்ணிக்கணும். குரான் படிக்கணுன்ற ஆசையை உள்ளத்தில் போடணும். இப்போ நான் குரான் பார்க்க போகிறேன், படிக்க போகிறேன், உள்ளே போகும்போது அந்த குரான் என்ன வேணால் சொல்லட்டும், அது என்ன சொன்னாலும் சொல்லட்டும், நான் அதை ஏற்றுக்க தயாருங்கிற அப்படிங்கிற மனநிலை. அதுக்கு முன்னாடி நான் படிஞ்சு அதை மறுத்து நிற்க மாட்டேன், எதிர்த்து நிற்க மாட்டேன் அப்படிங்கிற மனநிலையோடு உள்ளே போனோம்னா அது தன்னுடைய பொக்கிஷ கதவுகளை நம்மளுக்கு வந்து திறந்து கொடுக்கும். குரான் உள்வாங்கணுன்னா இந்த தகுதி வந்து முக்கியமான தகுதி. இது இல்லாமல் குரானுக்குள்ளே போக முடியாது. அடுத்து என்ன அப்படின்னா, இந்த விஷயத்தை வலியுறுத்தக்கூடிய இன்னும் சில குரானுடைய வசனங்களை நம்ம பார்த்தோம்னா 7வது அத்தியாயம் 204வது வசனம். அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள், வாய்மூடி மௌனமாக இருங்கள். அதாவது குரான் வசனம் ஓதப்பட்டோம்னா நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள், வாய்மூடி மௌனமாக இருங்கள், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் அல்லது இரக்கம் காட்டப்படுவீர்கள் அப்படின்னு குரானில் அல்லாஹ் சொல்கிறான். குரான் ஓதுனா அதை காதை தாழ்த்தி கேளுப்பா, வாய் மூடி மௌனமாக. எப்படி மேலோட்டமாக பார்க்கும்போது இது ஒரு கருத்தை தருது. குரானை ஓதுனா அதை கவனமாக கேட்கணும், எதுவும் பேசிகிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்து வெளிப்படையாக தெரியுது. இன்னும் கொஞ்சம் ஆழமாக கவனித்து பார்த்தோம்னா அது என்ன சொல்லுதுன்னு யோசித்தோம்னா அது சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி, குரான் உங்கள் இடத்துல வரும்போது நீங்கள் இன்னொன்று சொல்லி கொடுக்கக்கூடாது. குரான் உங்கள்கிட்ட வரும்போது குரான் என்ன சொல்லுதோ அதை அப்படியே ரிசீவ் பண்ணுமே தவிர அதை பற்றி மாற்றமாகவோ வேறு ஒன்றும் சொல்லக்கூடிய அதிகாரம் நமக்கு கிடையவே கிடையாது. எந்த உரிமையும் நமக்கு கிடையாது. குரான் படிக்கும்போது அதோட வசனத்துக்கு மாற்றமாக நிறைய சிந்தனைகள், உள்ளுணர்ச்சிகள்லாம் வரும். அதெல்லாம் எப்படி வந்து தடுத்து நம்ம குரான் வசனத்தை எப்படி நம்ம வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத முயற்சி எடுக்கணும். அந்த நம்மளோட சிந்தனைகளுக்கெல்லாம் எதிர்த்து நின்று அந்த கருத்தைலாம் உடச்சி எறிஞ்சிட்டு குரான் என்ன சொல்லுதோ அப்படியே நம்ம மனசுக்குள்ளே ஏற்று அது படி நடக்கணும். குரான் என்ன சொல்லுதோ அதான்ப்பா ஃபைனலு. நம்ம வந்து குரான் என்ன சொல்லுதோ அதுபடி வாழ்க்கையில் வந்து வாழ போகிறோம். அது என்ன சொன்னாலும் சரி, எதுக்கு எப்படி, அதாவது நம்மளோட சிந்தனைகள், ஆசைகள் அதுக்கு எதிராக சொன்னாலும் சரி, அதை தாண்டி நான் வேறு எதுவும் செய்ய மாட்டேன்ப்பா அப்படிங்கிற ஒரு மனநிலையோட குரான் அணுகணும். ஸோ நபி மூலயமா அந்த குரான் இருக்குன்னா நபிக்கு அந்த குரானை தாண்டி எதுவும் சொல்கிறதுக்கோ அடிஷ்னலாக ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கோ வந்து அல்லாஹ் ரைட்ஸ் கொடுக்கல. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து குரான் வசனத்தை ஓதுனோம்னா, படித்தோம்னா, அதை உள்வாங்கினோம்னா அதுக்கு மாற்றமாக நடக்கிறதுக்கு நம்மளுக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. அதுக்கு அடுத்து ஒரு குரான் வசனம் 50வது அத்தியாயம் சூரா காஃப்ல 37வது வசனத்தை பார்த்தோம்னா, இன்ன ஃபீ ஸாலிக லதிக்ர லிமன் கான லஹு கல்புன் அவ் அல்க ஸம்அ வ ஹுவ ஷஹீத். இதில் அல்லாஹ் என்ன சொல்ல வரானா, எல்லாத்துக்கும் உள்ளம் இருக்குது, மனம் இருக்குது, அறிவு இருக்குது. லிமன் கான லகுமுன், யாருக்கு உள்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அல்லாஹ். ஆனால் யாருக்கு கவனமான உள்ளம் இருக்குதோ, ஈடுபாட்டோட கூடிய உள்ளம் இருக்குதோ அந்த இடத்துல தான் புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு தான் நல்ல படிப்பினை இருக்குது. இந்த குரான்லேருந்து அவங்களுக்கு தான் நல்ல படிப்பினை இருக்குது. யார் செவிதாழ்த்தி கேட்பாங்களோ
அவங்களுக்கு தான் நினைவுறுதலும் படிப்பினையும் இந்த குரானில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் சொல்கிறான். இதில் உஸ்தாத் சொன்னாங்க, அல்கஸ் சம அப்படின்னா செவியை போட்டான், செவியை எரிந்தான் என்பதை குறிக்கும் அப்படின்ற மாதிரி உஸ்தாத் சொன்னாங்க. இதில் வந்து அல்கா அப்படின்னா போட்டான் அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. செவியை வந்து நம்ம போடணும், அதாவது வந்து கலட்டி வச்சுற மாதிரி, குரானு பக்கம் கலட்டி வச்சுற மாதிரி, வேறு எந்த திசையிலேருந்து வர சவுண்டோ இல்லை வேறு எந்த கருத்தையோ உள்வாங்காமல் வெறும் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கூர்ந்து கவனிக்கிறது. அதாவது செவியை முழுமையாக குரான் இடத்துல போட்டுட்டு அந்த இடத்துல வந்துட்டு கூர்ந்து கவனிக்கிறது. செவியை போடுறதுனா முழுமையாக ஒப்படைக்கிறது. அது என்ன சொல்லுதோ அதை கவனமாக கேட்குறது. வேறு எந்த கருத்துக்கோ வேறு எந்த சிந்தனைக்கோ முழு இடம் கொடுக்காம முழுமையாக கவனித்து செவி அந்த பக்கம் எரிஞ்சு, அதாவது வந்து குரானின் பக்கம் திருப்பி கவனமாக கேட்குறது. இந்த பண்பு இருந்தால் தான் நம்ம வந்து குரானை வந்து முழுமையாக உள்வாங்கி அதன்படி செயல்பட முடியும். குரானுக்குள்ளே நம்ம போனோம்னா எந்த ஒரு முன்முடிவும் இல்லாமல், அதாவது குரான் வந்து நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் தான் கொடுக்கும். அதாவது நம்ம என்ன நினச்சி படிக்கிறோமோ அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி உஸ்தாத் சொன்னாங்க. அதை போல் நம்ம வந்து எந்த முன்முடிவும் இல்லாமல், நமக்கு எதுவுமே தெரியாதுப்பா, முழுமையாக அர்ப்பணிக்கிறேன், இறைவனோட வசனத்தை கேட்டு அதை எப்படி நடக்கிறேன் அப்படின்ற வந்து உள்ளத்தை வந்துட்டு காலியாக, அதாவது வந்து ஒரு காலி கோப்பை தண்ணி ஃபுல்லாக இருக்கிற கோப்பையில் வந்து தண்ணி ஊற்றினா மேலே வழிஞ்சு வெளியில் தான் போகும், அது வேஸ்ட்டாக தான் போகும் அப்படின்ற மாதிரி உதாரணம் சொன்னாங்க. அதுபோல் அந்த கோப்பை காலியாக இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுறோமோ அதை ஊற்ற முடியும். அது மாதிரி நம்ம உள்ளத்தையும் நம்ம காலியாக்கிக்கிட்டு எந்த முன்முடிவும் இல்லாமல் அந்த குரானை அணுகணும். இன்னொரு உதாரணம் சொன்னாங்க. ஏதோ ஒரு ஆராய்ச்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-15 எலியை வந்து ஒரு 2 பாகமாக பிரித்து ஒரு ஆள்கிட்ட கொடுத்து, இதுங்கெல்லாம் நல்ல எலி, இதுங்கெல்லாம் வந்து சுறுசுறுப்பான எலி அப்படின்னு ஒரு குரூப்பையும், இன்னொரு எலிங்களை குரூப்பை கொடுத்துட்டு இது வந்து சோம்பேறியான எலி, இது வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு முன்முடிவு, அதாவது வந்து எலியை கொடுக்கறதுக்கு முன்னாடி முன்முடிவாக கொடுத்துட்டு ஒரு 10 நாள் வளர்த்துட்டு சொல்லுங்கள் எந்த எலி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுக்கிறாங்க. இன்னொரு ஆள்கிட்ட கேட்கவும் அவர் 15 நாள் கழிச்சிட்டு அவர் என்ன சொன்னாரோ, அதாவது இந்த எலிகள்லாம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சுறுசுறுப்பாக இருக்குங்க, மற்ற எலிகள்லாம் வந்து இந்த எலிகள்லாம் சோம்பேறிங்களாக இருக்குது அப்படின்ற மாதிரி கருத்தை கொடுத்தாராம். அதுக்கப்புறம் அவர் சொன்னார்னா, இதில் எதுவுமே வந்து நான் இந்த மாதிரிலாம் வளர்க்கலை, சோம்பேறி எலி இதெல்லாம் சுறுசுறுப்பான எலி அப்படின்லாம் வளர்க்கலை, எல்லாமே ஒரே எலி தான், இது ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தனே தவிர வந்துட்டு இது வந்து நீங்கள் உங்களோட மனநிலை முன்முடிவை எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்ற ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக வேறு இதுக்காக சொல்ல நான் அப்படின்ற மாதிரி சொன்னாராம். ஸோ இதுலேருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, முன்முடிவோடு உள்ளே அணுகணும்னா நம்ம என்ன ஆல்ரெடி முன்முடிவை எடுத்து வச்சுருக்கோமோ அந்தோட ரிஃப்ளெக்ஷன் தான் நம்ம குரான்லேருந்து கிடைக்கும். நம்ம வந்து அதில் படிப்பினையோ அறிவோ எதுவும் பெற முடியாது. அதனால் எந்த முன்முடிவும் இல்லாமல் உள்ளத்தை வந்து காலியாக வச்சுக்கிட்டு உள்ள குரானுக்குள்ளே இறங்கி படித்தோம்னா நமக்கு அதோட பொக்கிஷத்தை வந்து நமக்கு வந்து வெளிப்படுத்தி கொடுக்கும். அதுபோல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்த்தாலே அவங்களே எந்த முன்முடிவோடையும் யாரையும் அணுக மாட்டாங்க. உதாரணமாக பார்த்தோன்னா, யூதர்களை வந்து பற்றி நம்மளுக்கு தெரியும். ரசூல்லாவை வந்து குறைச்சி மதிப்பிடுவாங்க, அவங்கள வந்து நக்கலாக பேசுகிறது, அவங்க சொல்கிறத கேட்காம பதிலே கேள்வி கேட்குறது, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருந்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னால் அஸ்ஸாமு அலைக்கும், அதாவது சாபமாக கேட்ட மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய குடைச்சல் கொடுத்துட்ருந்தாங்க. ஒரு நாள் அவங்க வந்து ரசூல்லாட்ட பேசுகிறாங்க. அப்போ வந்துட்டு நீங்களும் ஷிர்க் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரசூல்லா பார்த்து சொல்கிறாங்க யூதர்கள்லாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இதாக போயிடுச்சு, நம்ம ஷிர்க் வைக்கிறோமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நபி திரும்ப கேட்குறாங்க, யோசிச்சுட்டு கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் ஷிர்க் தான் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப யூதர்கள் சொல்கிறாங்க. என்ன ஷிர்க் வைக்கிறேன் அப்படின்னு கேட்டது, காபா மேலே சத்தியம் பண்ண பழக்கம் அந்த காலத்தில் இருந்துகிட்டு இருந்திருக்கு. ரசூல்லாவும் அதே மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏதாவது வந்துட்டு சொல்லணுன்னா சத்தியம் பண்ணுறது, காபா மேலே சத்தியமாக அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லாவும் அந்த வழக்கத்தை யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரசூலா யோசிச்சுட்டு, ஆமாம் அது வந்து தப்பான வழக்கமாக இருக்குது, அதனால் காபா மேலே சத்தியம் பண்ணுறதுக்கு பதிலாக ரப்புல் காபா, அதாவது காபாவோட இறைவன் மீது சத்தியமாக அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி ரசூலா அந்த வழக்கத்தை மாற்றிக்கிட்டாங்க. அதாவது வந்து யூதர்கள் வந்து சொன்னால் தப்பாக தான் சொல்லுவாங்க அப்படின்றது இல்லாமல், எந்த முன்முடிவும் இல்லாமல் ரசூலா அவங்க சொல்கிறதையும் ஒரு இதாக ஏற்றுக்கிட்டு செயல்பட்டாங்கல்ல. இப்போ வந்து நம்ம முன்முடிவாக ரசூலா வந்து யூதர்கள் வந்து தப்பாக தான் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம முன்முடிவாக இருந்தோம்னா, இந்த அறிவு வந்து நமக்கு ரசூலாவுக்கு வந்து ஒரு பெரிய இதாக இருந்திருக்கும். என்னடா இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்காமல் அவங்க சொல்கிறதையும் வந்து முன்முடிவு இல்லாமல் அணுகி அதை வந்து கேட்டு புரிஞ்சு அதை தன்னோட இதில் மாற்றிக்கிட்டாங்கல்ல. அந்த மாதிரி நம்மளும் முன்முடிவு இல்லாமல் ஒவ்வொருத்தரையும் அணுகிற மாதிரி குரானையும் அணுகணும். அதுபோல் இறைவனையோ ரசூலையும் மறுத்ததுக்கு வந்து காரணம் வந்து அந்த காலத்து மக்கள் வந்து அவங்களே எடுத்து வச்சுக்கிட்ட முன்முடிவு தான். அதாவது வந்து இவங்க சொல்கிறது பொய்யா தான் இருக்கும், கடவுள்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு முன்முடிவு மனசில் வச்சுக்கிட்டு இருந்தனால தான் அவங்களால வந்து ஏற்றுக்க முடியல.
இதுக்கு உதாரணமாக குரானில் பார்த்தோன்னா அல்லாஹ் சொல்கிறான், 5வது அத்தியாயம் 104வது வசனம், அல் மாயிதாவில் 104வது வசனத்தில், பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம், வ இதா கீல லஹும் தஆலவ் இலா மா அன்ஸலல்லாஹு வ இலா ரசூலி காலு ஹஸ்புனா மா வஜத்னா அலைஹி ஆபாஅனா அவலவ் கான ஆபாஉஹும் லா யஅலமூன ஷைஅன் வலா யஹ்ததூன். இந்த வசனத்தோட தமிழாக்கம் பார்த்தோன்னா, அல்லாஹ் இறக்கிய வேதத்தின் பாலும் இறை தூதன் பாலும் வாருங்கள் அப்படின்னு சொல்லி யூதர்களை பார்த்து அல்லாஹ் அழைக்கிறான். அது யூதர்கள் கேட்குறாங்க, எங்களுடைய தந்தையர்கள் மூதாதையர்கள் நாங்கள் எந்த மார்க்கத்தில் கண்டோமோ அதுவே எங்களுக்கு போதுமானது. அதாவது அவங்க வந்து ஒரு முன்முடிவு வச்சுட்டாங்க, முன்னாடி இருந்த மார்க்கம் எதுவோ அதுதான் எங்களுக்கு போதும், புதுசாக வர்றது எதுவும் வேணாம் அப்படின்ற மாதிரி, புதுசாக வர்றது பொய்யாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க முன்முடிவு வச்சானுங்கனால இந்த மாதிரி அவங்க சொன்னாங்க. அடுத்து இன்னொரு அத்தியாயம் 39வது அத்தியாயம் 18வது வசனத்தில் அல்லாஹ் ஒரு செய்தி சொல்கிறான், நற்செய்தி சொல்லப்படுகிறவர்கள் யார்? கேட்பவர்கள் மட்டுமல்ல, கேட்டதில் சிறந்ததை பின்பற்றுவர்கள் தான் உண்மையான அடியார்கள். கேட்டலும் பின்பற்றலும் இணைந்து இருக்கிறது தான் நேர்வழி பெற்றவங்க உண்மையான அறிவாளிகள் அப்படின்னு குரானே சொல்லுது. ஸோ இன்றைய கிளாஸில் வந்துட்டு முன்முடிவு இல்லாமல் அணுகிறது ஒரு தகுதி. அதாவது வந்து குரானை நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கணும், குரான் வழிமுறைப்படி நடக்கணும், வாழ்க்கையை நம்ம குரானை மாற்றணும் அப்படின்னா எந்த முன்முடிவும் இல்லாமல் குரானை நம்ம வந்து அணுகணும், அணுகி விளங்கி புரிஞ்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.